விஜய், காவேரி, குமரன், கங்கா எல்லாருமே வந்து வண்டியில் ரொம்ப சந்தோஷமாக வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், அவர்கிட்ட கொடுக்காதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எப்படி ஓட்டுவார்னு சொல்லிட்டு கங்கா பயப்படுறாங்க. அதுக்கு வந்து என்னால் ஓட்ட முடியும் ப்ரோ, கண்டிப்பாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அவர் தான் சொல்கிறாருல வண்டி ஓட்டட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குறாரு. குமரன் வந்து முதல்ல வந்து பிரேக் போடுறாரு. அதை பார்த்து கங்கா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு நம்ம விஜய். அடுத்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா, உங்கள் 2 பேரும் இப்படி தாண்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படியே இருக்கீங்க, எப்போ இப்படியே இருக்கணும், நீ சந்தோஷமாக ஒத்துமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சரிம்மான்றாங்க. அடுத்து வந்து சரிம்மா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கூட போயிடுறாங்க. இங்கே வந்து கங்காவை பார்த்துட்டு, என்னால் நம்பவே முடியல கங்கா, நீ வந்து காவேரி கூட சேருவேன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லைம்மா சும்மா வந்திருக்கா, சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக விஜய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னோடனே, சரிடி நீ எப்படி வந்து சேர்ந்த உன் தங்கச்சி கூட, உன் தங்கச்சி பார்த்தா உனக்கு தான் ஆவே ஆகாதுன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு கங்கா அமைதியாக இருக்கா. குமரன் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உடனே கங்கா வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைம்மா, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பாவமாகிடுச்சுமா, அவளை அங்கே பார்த்தோன்னே, நம்ம வீடு வேறவா, எப்படிமா பேசாமல் இருக்குது, அதனால தான் பேச ஆரம்பிச்சு அப்படியே 2 பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னோடனே, எனக்கு இது போதுண்டி, இப்போ தாண்டி சந்தோஷமாக இருக்குது, நீ தங்கச்சின்னு நினைக்கிறியே, இது போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சாரதா. அது கிடையாது அத்தை அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு குமரன். நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க குமரனை. ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன் கங்கா, எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே ஆகணும், உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ல, அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கங்கா அப்படி சொல்கிற, பின்ன என்னங்க, இங்கே தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க, வந்து பாட்டி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி காசை தொலைச்சின்னு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா, எல்லோரும் உங்களை முதல்ல மதிப்பாங்களா, அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும், எப்படி கங்கா சொல்லாமல் இருக்க முடியும், இவ்வளோ நாள் காவேரி தானே இந்த படியை சுமந்துக்கிட்டா, இன்னமும் காவேரியை சுமந்தா தப்பு இல்லை, இல்லைங்க சமய சந்தர்ப்பம் பார்த்து நானே சொல்லுவேன், அதனால் அது வரைக்கும் அமைதியாக இருங்க, காவேரி பார்த்தீங்களா யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை இப்போ வரைக்கும், அதனால் வந்து அவளும் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டா, அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க போதுமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி கங்கா சொல்கிறேன்ல அப்படின்னோடனே, சரி கங்கா உன் இஷ்டம், ஆனால் நீ சொல்லிடணும் கங்கா அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன், ஆனால் நல்ல நல்ல சந்தர்ப்பம் பார்த்து நானே சொல்லிவிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிடுறாங்க. உடனே வந்து இங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு குமரன், கங்கா வந்து சொல்லிடுவாளா இல்லையா அப்படி சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க விஜயும் காவேரியும். விஜய் காவேரி பார்த்து, என்னம்மா காவேரி யார்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுன்னு போயிடுற, இது தப்புன்னு தெரியல, உனக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கோம்ல, ஒரு வார்த்தை சொன்னியா அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ என்ன அதான் வந்துட்டால, நீங்கள் எப்போவுமே காவேரி தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவா, அவள் வந்து யாரையுமே மதிக்க மாட்டான், ஆனால் நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. பாட்டியும் வந்து நம்ம விஜயோட சித்தியும் அடுத்து வந்து, நீ வந்து திடீர்னு போயிட்ட, அதுக்கப்புறம் வந்து உன்னை தேடி அவன் வரான், 3 பேரும் சேர்ந்து 3 நாள் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. சரிங்க பாட்டி நாங்கள் தான் வந்துட்டோம்ல, வந்துட்டோட மட்டும் சொல்லு, ஆனால் போகும்போது சொல்லிட்டு போவாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்து, சரி விடுங்க அவங்க தான் வந்துட்டாங்களே, விட்டுட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியே வந்து சத்தம் வருது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா வந்து தடபுடலாம் வந்து இறங்குறாங்க வந்து அஜய் அவங்க அப்பாவும். அதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ராகினி அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே வந்து வண்டியில் இறங்குறாங்க. சரி என்ன பார்த்துட்டு இருக்கா, அதான் வந்துட்டோம்ல, ஆரத்தி எடு, முடிச்சுட்டு எல்லோரும் வந்திருக்கோம், ஆரத்தி எடுக்க வேணாம், எவ்வளோ நேரம் பொண்ணை காக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஆரத்தி எடுக்க போகிறாங்க, நிறுத்துங்க சித்தி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். எதுக்குப்பா அப்படின்னோடனே, இருங்க சித்தி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எதுக்கு இங்கே ஆரத்தி எடுக்கணும்னு சொல்கிறீங்க, உள்ளே வர்றதுக்கு தான், எதுக்கு உள்ளே வரணும், இதுதான் வந்து உங்கள் வீடு இல்லைல்ல, உங்களுக்கு அவ்வளோ பெரிய மஹால் அவர் வச்சுருக்காருல, உங்கள் சம்மந்தி வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டியது தானே, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்க எல்லாருமே, ஏன் தயவில் தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊரில் சொன்னீங்கல்ல, அவ்வளோ கெத்தா, அப்படி கெத்தாக இருக்கிறவர் கெத்தாக தானே இருக்கணும், எதுக்காக ஏன் வீட்டு வாசப்படி மிதிக்கிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகினியும் வந்து பசுபதியும், என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா விஜய் இப்படிலாம் பண்ணுற, வேறு எப்படி பண்ண சொல்கிறீங்க, பசுபதி வந்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா பண்ணி எதுக்காக உள்ளே வரக்கூடாது சொல்கிற, உள்ளே வரக்கூடாதுன்னா உள்ளே வரக்கூடாது தான், உங்களுக்கும் சரி உங்கள் பொண்ணுக்கும் சரி இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு விஜய் சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ராகினி பசுபதியும். இதோட முடியுது.